பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. முதலமைச்சர் விஜய் காதுக்கு போன அதிர்ச்சி உண்மை. திமுக ஆட்சி போனாலும் இந்த 10 ரூபாய் சாபம் ஏன் இன்னும் மாறல? இதன் பின்னணியில் இருக்கிற பெரிய நெட்வொர்க் என்ன தெரியுமா? முழுசா கேளுங்க. தமிழகத்துல டாஸ்மாக் கடைகள்ல எம்ஆர்பி விலையை விட 10 ரூபாய் அதிகமா வாங்குறது எழுதப்படாத விதியாவே மாறிடுச்சு. அரசு எவ்வளவு எச்சரிச்சாலும் ரசீது இல்லாம இந்த கொள்ளை தொடருது. ஆனா ஊழியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க வேணும்னே வாங்கல, எங்களை வாங்க வைக்கிறாங்க. ஒரு கடைக்கு மாசம் 1.33 லட்சம் ரூபாய் ரகசிய செலவு இருக்காம். அதிகாரிகளுக்கு மாமூல், கரண்ட் பில், சரக்கு இறக்குற கூலி, கிளீனிங் சார்ஜ்னு எல்லாத்தையும் ஊழியர்களே கை காசு போட்டு பார்க்க வேண்டியிருக்காம். இந்த லஞ்ச அழுத்தத்தால தான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதா பகீர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல முதலமைச்சர் விஜய் அதிரடியா என்ட்ரி கொடுத்திருக்காரு. உளவுத்துறை அதிகாரிகளை வச்சு ரகசிய புலனாய்வு நடத்த உத்தரவிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிப்படி வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருந்த 717 கடைகளையும் அரசு மூடிடுச்சு. இதனால வேலை இழந்த திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஊழியர்கள் இப்ப போராட்ட களத்துல குறிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரோட்டுல காலியா இருக்கிற 144 கடைகளையும் ஊழியர்கள் அடைச்சு ஸ்ட்ரைக் பண்ணதால ஒரே நாள்ல அரசுக்கு 10 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடடா, சிஸ்டமே அதிருதில்ல. சாதாரண ஊழியர்களை மட்டும் தண்டிச்சு பிரயோஜனம் இல்ல, ஒட்டுமொத்த டாஸ்மாக் சிஸ்டத்தையும் சீரமைக்கணும்ல தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துறாங்க. விஜயின் உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த 10 ரூபாய் கொள்ளை ஒழியுமா இல்ல தொடருமா? நண்பர்களே, உங்க ஊர் டாஸ்மாக் கடையில இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மைகளை தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா